ஓகே, பார்த்துக்கோங்க. நம்ம 2023 பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஸ்ட்ரக்சர் பார்ட்டும் எஸ்ஐ பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. எஸ்ஐ பார்ட்டில் இன்னும் கெமிஸ்ட்ரி செக்ஷன் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த எம்சிக்யூ எல்லாம் பார்த்துட்டு பிறகு நாம ஸ்ட்ரக்சர் பார்ட்டையும் சாரி எஸ்ஐ பார்ட்டையும் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு 2024 பார்ப்போம். அதோட இந்த டைம் எக்ஸாம் எஃப்டபிள்யூசி பேப்பரையும் ஒருக்க பார்த்துட்டு ஸோ கடைசியாக என்பி பேப்பர் ஒரு ஃபைனல் செமினார் செஞ்சால் என்ஐ பேப்பர் வந்தால் என்ஐ பேப்பர் ஒருக்க பார்ப்போம். ஓகே, ஸோ பாருங்க, முதலாவது கேள்வி எல்லா உயிர்க்கலங்களிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆன்சர்ஸ் ஒருக்க பார்த்துக்குவோம். பாருங்க, மென்சவ்வினால் சூழப்பட்ட புன்னங்கங்கள் உள்ளன. ரெண்டாவது, ஒரு களச்சுவர் உள்ளது. மூணாவது ஆன்சர் பாருங்க தந்திருக்காங்க, ஒரு கள மென்சவு உள்ளது. அடுத்து, புன்வெற்றிடங்கள் உள்ளன, இலைமணிகள் உள்ளன. ஓகே, ஸோ ஆன்சர் போடுங்க பார்ப்போம். என்ன ஆன்சரா இருக்கும்? எல்லா உயிர்க்கலங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல பாவம் பாருங்க, உயிர்க்கலம். சரியா, ஒரு அங்கிகளோட கட்டுப்பாட்டுக்கும் தொழிற்பாட்டுக்கும் உள்ள அடிப்படை அலகு வந்து நாம என்னத்தை சொல்லுவோம்? களம். அடிப்படை அலகு களம். சரி, அடிப்படை அலகை வந்து களம் தான். சரி, உயிர்க்கலத்தை பொதுவா வந்து என்ன செய்யும்? நாம ரெண்டு வகையா பிரிப்போம். நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? ப்ரோகரியோட்டா, யூகரியோட்டான்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அதாவது ஆஹ், முன்கருவன், கருவன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ இதுல எல்லா உயிர்க்கலங்களிலும் இருக்கு. சரி, அப்போ முன்கருவன் ஒருக்க நான் நார்மலா சொல்றேன், நீங்க ஒரு நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, முன்கருவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அளவுல சிறியதா இருக்கும். என்னது? ஆம், வேற என்ன சொல்லலாம்? நுணுக்காட்டியால பார்க்கக்கூடியதா இருக்கும். சரி, ஸோ கருவன் வந்து அளவுல பெருசா இருக்கும். ஓகே, ஸோ கண்ணுக்கு புலப்படாததும் இருக்கும். சரியா, அடுத்து இதுல என்ன இருக்கும்? மென்சவ்வை கொண்ட புன்னகங்கள் வந்து எதுல இருக்கும்? மென்சவ்வை கொண்ட புன்னகங்கள் எங்க இருக்கும்? கருவன் கலங்கள்ல இருக்கும். கருவன். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ஒரு களச்சுவர் உள்ளது, ஒரு கள மென்சவ்வு உள்ளது. ஓகே, அடுத்து அவங்க சொல்றாங்க புன்வெற்றிடங்கள் உள்ளன, இலைமணிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்க்கலங்களிலும் என்னது? பொதுவான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. பொதுவான விஷயங்கள், அதாவது முதற்கருவன் மற்றும் கலங்களுக்கு இடையிலான ஒற்றுமை. சரியா, அப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க? ரெண்டையும் சேர்த்து தான் சொல்ல வராங்க. ஓகே, சரி, என்ன சொல்லலாம்? பாருங்க, முதலுருவை கொண்டிருக்கும். ரெண்டுக்கும் பொதுவான ஒற்றுமை சொல்றேன். ஓகே, அடுத்து ரைபோசோசம் கொண்டிருக்கும். அடுத்து பிறப்புரிமை பதார்த்தங்கள் வந்து இருக்கும். சரி, அடுத்து முதலுரு மென் சேர்வை கொண்டிருக்கும். ஓகேவா? முதலுரு மென் சேர்வை கொண்டிருக்கும். சரி, அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? ஆன்சர் போட்டவங்க எத்தனையாவது ஆன்சர்? பாருங்க, மூன்றாவது ஆன்சர். சரியா, என்ன செஞ்சிருக்கும்? ஒரு கல மென்சவ்வு உள்ளது. எல்லா உயிர்கலங்களிலும் என்ன இருக்கும்? ஒரு கல மென்சவ்வு உள்ளது. சரியா, முதலுரு மென்சவ்வு தான் அவங்க மீன் பண்ண வராங்க. ஓகே, முதலுரு மென்சவ்வு தான் என்ன செய்ய வராங்க? சொல்ல வராங்க. கொஞ்சம் பார்த்து வைங்க. சரியா, ஃபுல்லா பார்த்து வைங்க ஒரு. ஓகே, ஓகே, அடுத்து பாருங்க, ரெட்ராசைக்ளின் நுண்ணீர் கொல்லியை உற்பத்தி செய்யும் நுண்ணங்கி அது. என்னது? ஓகே, முதலாவது பாருங்க. அந்த பார்ப்போம். சரி, முதலாவது பாருங்க, என்ன சொல்றாங்க? எஸ்ஸெர்சியா கோலின்னு சொல்லுவோம். எஸ்ஸெர்சியா கோலி என்னது? ஈகோலின்னு சொல்லலாம். ஈகோலி. ஓகே, ஈகோலி என்னதுக்காக பயன்படும்? யாராவது? ரக்ஷிதா, ஈகோலி என்னதுக்காக பயன்படும்? பாலின் கரத்தை துணிவதற்கு.
இந்த பாக்டீரியாக்கள் இந்த எண்ணிக்கையை பாக்குறதுக்கு. வேற சது ஈகோலி என்னதுக்கா எங்க படிச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, இவங்க நுண்ணுயிர் கொல்லின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா மருத்துவ ரீதியில சொல்லணுங்கிறது தான் அது ஆன்சர். மருத்துவ ரீதியில எப்படி? மருத்துவ ரீதியில் சாதாரணமாக என்னதுக்காக பயன்படும்? சும்மா தெரிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. சரியா இருக்குமா இருக்கும் நோட்ஸ் உங்ககிட்ட. எப்படியும் இன்சுலின் ஹோமோன்கள் தயாரிக்க பயன்படும். சரி, அடுத்து உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் தொழில்நுட்பத்தில் பயன்படும். சரியா, அதாவது ஜீன்ஸ் இது பட்ட, சரி, மருந்து தயாரிப்பு அதோட சேர்த்து ஜீன் பொறியியல்னு சொல்லுவோம், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். சரியா, இதுகள்லையும் என்ன செய்யும்? இந்த ஈகோலி வந்து பயன்படும். சரி, அடுத்து பாருங்க, சக்ரோமைசஸ் செர்விசியா. சக்ரோமைசஸ் செர்விசியா ரெண்டாவது என்னதுக்காக பயன்படும்? முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒன்று. நான் ஏற்கனவே முதலாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்று செய்யும்போதும் இதை பற்றி படிப்பிச்சேன்னு நினைக்கிறேன். சக்ரோமைசஸ் செர்விசியா என்னது? பொதுவாக என்னதுக்காக பயன்படும்? ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட இதுகளுக்கெல்லாம் பயன்படும். சரியா? ஓகே. ஸோ ஈஸ்ட் ஈஸ்ட் சொல்லுவோம், ஈஸ்ட். சரி, அதுதான் சக்ரோமைசஸ் பயன்படும். சக்ரோமைசஸ் செர்விசியா. அடுத்து பாருங்க, கொரோனாபாக்டீரியம் குளூட்டாமிகம் என்னதுக்காக பயன்படும்? கொரோனாபாக்டீரியம் குளூட்டாமியம் இதை நான் படிப்பிச்சேன். என்னதுக்கு? உணவுகளில் சுவையூட்டியாக பயன்படும். சரியா, உணவுகளில் சுவையூட்டியாக பயன்படும். தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. கொரினோபாக்டீரியம் குளுட்டாமியம் சுவையூட்டி. அதோட இந்த குளுட்டாமிக் எசிட் தயாரிக்கையும் பயன்படும். குளுட்டாமிக் எசிட் எசிட் தயாரிக்கையும் பயன்படும். ஓகே, அடுத்து பாருங்க, நாலாவது ஆன்சர். ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ். ஓகேவா? ஸோ இதுல இருந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரீசியஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு மருந்து ஒன்று செய்யலாம். சரியா, தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெப்டோமைசின், சரி, இப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் கொல்லி, ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் ஒரு எதிர்ப்பு மருந்து ஒன்று நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல இருந்து செய்யறாங்க. சரி, பொதுவாக தொற்று நோய்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படும். டிபி அப்படிங்கிற மாதிரி தொற்று நோய்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரெப்டோமைசஸ். அஞ்சாவது ஆன்சர், ஸ்ட்ரெப்டோமைசஸ் அரியோபாசின். அரியோபாசின். ஸ்ட்ரெப்டோமைசஸ் அரியோபாசின்ஸ். சரி, இதுதான் இந்த டெட்ராசைக்ளின் நுண்ணுயிர் கொல்லியை அந்த உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படும். சரியா, ஸ்ட்ரெப்டோமைசஸ் எரிபாக்சி. எரிபாசியன்ஸ் சொல்லுவாங்க, எரிபாசியன்ஸ். சரியா, கிருமி தொற்றுகளை எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எதிர்ப்பு மருந்து. இந்த டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பு மருந்து, கிருமி தொற்றுகளை எதிர்க்க பயன்படக்கூடிய எதிர்ப்பு மருந்து.
ஓகே சார், இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கேள்வி வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு கேள்வி போன பேப்பர் ஒன்று பார்க்கும்போது. ஸோ கொஞ்சம் இந்த நிர்ணயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டா நல்லா. சரியா? பொதுவாக நீங்கள் இங்கே சக்ராமைசஸ் செர்வீசியாவையும் ஈக்குவலியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த கொரோனாபாக்டீரியம் குளுட்டாமியம் வந்து நிறைய நிறைய இடத்துல வந்திருக்கு கேள்வி. நிறைய தடவை நானும் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு அதை பற்றியும் தெரிய வைங்க. ஓகே, அடுத்து மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் போடுங்க போகும். மூணாவது கேள்விக்கு ஆன்சர். ஓகே, ஸோ கேள்வி பாருங்க. உயிர்வாயு உற்பத்தி செயல்முறை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது ஏ கூற்று, சேதன பொருளின் காற்றின்றிய பிரிகையால் உயிர்வாயு உற்பத்தி செய்யப்படுகின்றது. சரியா? அடுத்து பாருங்க, உயிர்வாயுவில் முக்கியமாக மெதேன், கார்பன் டை ஆக்சைடு, நைதரசன் ஆகியன அடங்கியுள்ளன. ஓகே. சி கூற்ற பாருங்க, உயிர்வாயு உற்பத்தியின் முதலாம் படிமுறை சேதன பொருளிலிருந்து அசெட்டிக் அமிலத்தை உண்டாக்குவதாகும். ஸோ கேள்வி பாருங்க, மேற்குறித்த கூற்றுக்களில் சரியானவை. இதான் கேள்வி கேட்குறாங்க. ஓகே. ஸோ எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அதாவது உயிர்வாயு உற்பத்தியோட படிமுறைகள் சொல்லுங்க. நான் போன 2 3 பேப்பர்ல பார்த்துட்டேன். நம்ம பார்த்த முதல் பேப்பர்ஸ்லயும் இந்த கேள்வி இருக்கு. மேபி இந்த முறை தேவைப்படலாம். சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, உயிர்வாயு உற்பத்தி கட்டாயம் முக்கியம் வரலாம். ஸ்ட்ரக்சர் பார்ட்ல எதுவும் கேட்கலாம். படிமுறைகள், உயிர்வாயு தயாரிப்பிட படிமுறைகள். சது, என்னடா உயிர்வாயு உற்பத்தி படிமுறைகள்? ரக்ஷிதா, என்னடா சொல்லுங்கடா. என்ன சொல்லுவோம்? முதலாவது முதலாவது படிமுறை உயிர்வாயு உற்பத்தியில எப்படி இருக்கும்? முதலாவது சேதன சேர்வைகளை நீர் பகுப்பா இருக்கும். ஓகே, முதலாவது என்னது? சேதன சேர்வைகளோட நீர் பகுப்பு. ஓகே. ஸோ ரெண்டாவது படிமுறை என்னது? நொதித்தல் நடக்கும். நொதித்தல். அடுத்து மூன்றாவதுல தான் என்ன உருவாகும்? அசெட்ரிக் அமிலம் உருவாகும். ஓகே. நாலாவதுல என்ன உருவாகும்? மெதேன் வாயு உருவாகும். ஓகே. அப்ப நொதித்தல் பாருங்க, சேதன சேர்வையோட நீர் பகுப்புங்கிறது என்னது? ம் காற்றின் நுழைங்கால என்ன செய்யும் மக்கள்? நீர் பகுப்பு ஒன்று நடக்கும். அடுத்து ரெண்டாவது நொதித்தல்ல CO2 NH3 H2 மாதிரி வாயுக்கள் வந்து உருவாகும் நொதித்தல் காரணமா. அடுத்து மூன்றாவதுல தான் என்ன உருவாகும்? அசெட்டிக் அமிலம் உருவாகும். அடுத்து நாலாவதுல CH4 உருவாகும். என்னது? H2வும் CO2வும் சேர்ந்து என்ன செய்யும்? காற்றின்றி வாழ் இதில் நிலைமையில் என்ன செய்யும்? சாரி, காற்று வாழ் நிலைமைகள் காரணமா என்ன நடக்கும்? CH4 உருவாக்கும். ஓகே, படிமுறை கட்டாயம் முக்கியம். படிமுறை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப பாருங்க, சேதன பொருட்களின் காற்றின்றிய பிரிகையால் உயிர்வாயு உற்பத்தி செய்யப்படுகின்றது. சரி, சேதன பொருட்களோட காற்றின்றிய பிரிகையால் என்ன செய்யப்படுதான்? உயிர்வாயு உற்பத்தி செய்யப்படுதான். ஓகே, முதலாவது கூற்று சரி. அடுத்து பாருங்க, உயிர்வாயில் முக்கியமாக மெதன், கார்பன் டை நைதரசன் அடங்கியுள்ளன. ஓகே, பியும் சரி. உயிர்வாயு உற்பத்தியின் முதலாம் படிமுறை சேதன பொருட்களிலிருந்து அசிட்டிக் அமிலத்தை உண்டாக்குவதா? அப்படியா? இல்ல, முதலாம் படிமுறை இது இல்லை. ஓகே, இப்ப சி கூற்று என்ன கூற்று? பிழையான கூற்று. ஓகே, பாருங்க, மேற்குறித்த கூற்றுக்கள்ல
சரியானது என்னது? ஏயும் பியும். ஆன்சர் சரியானாக்கள் ரைசன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அடுத்த கேள்வி. நாலாவது கேள்விக்கு ஆன்சர் போட்டுவிடுங்க. ஓகே, பாருங்க. இருபத்திலை தாவரங்களின் துணை வளர்ச்சிக்கு பொறுப்பான இழையம் யாது? இருபத்திலை தாவரங்களின் துணை வளர்ச்சிக்கு பொறுப்பான இழையம் யாது? என்னது? மேய்த்தோல், மாரிழையம், கால், மேற்பட்டை, உரியம் அப்படின்னு சொல்லி 5 ஆன்சர் தந்திருக்காங்க. ஓகே, மேய்த்தோல் என்னத்துக்காக பயன்படும்? சகி சொல்லுங்க சொல்லுங்க. மேய்த்தோல். மேய்த்தோலோட வேலை என்ன? இளையங்களை பாதுகாத்தல். ஓகே, என்ன செய்யும்? பாதுகாத்தல். பாதுகாப்பு தான் அதுல பிரதான வேலையா இருக்கும். மேற்கோளோட பிரதான வேலை என்னது? அக இழையங்களை பாதுகாத்தல். சரி, அக இழையங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது என்னது? ஆவி இருப்ப இழிவலவாக்குறது, பாதுகாப்பு கொடுக்கறது தானே அதுல வேலை. சரியா? ஓகே, ஸோ மாரிழையம் அப்படிங்கிறது என்னது? மாரிழையம். மாரிழையத்தின் வேலை என்னது? துணை வளர்ச்சி. என்ன செய்யும்? துணை வளர்ச்சி. துணை வளர்ச்சியை என்ன செய்யும்? துணை வளர்ச்சி சரியா, துணை வளர்ச்சி ஏற்படும். இழையமா இருக்கும் மாரிழை. ஓகே, சார் என்ன செய்யும்? வெளிப்பக்கமா உரியத்தையும் உட்புறத்தை என்ன செய்யும்? காலையும் உருவாக்கும். சரி, கால்ட தொழில் என்னது? கால். நீரையும் கனிப்புகளையும் கடத்தல். ஓகே, நீரையும் நீர் கனிமங்களையும் என்ன பொருள் செய்யும்? கடத்தும். மேற்பட்டை. மேற்பட்டை பாதுகாப்பு. என்ன செய்யும்? விலங்கல. பாதுகாப்பு. பாதுகாப்பு வந்து மேற்தோல் செய்யும். மேற்பட்டை என்ன செய்யும்? தாவரத்தை பாதுகாப்பு. மேற்பட்டை தாங்கும் தொழிலை செய். என்னடா செய்யும்? மேற்பட்டை தாங்கும் தொழிலை செய்யும். ஓகே, தாங்கும் தொழிலை செய்யும். என்ன செய்யும்? தாங்கும் தொழிலை செய்யும். பச்சை ஒரு மணி இருக்கிறதுனால இது என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பையும் செய்யும். உரியம். உரியம் என்ன செய்யும்? உணவினை கடத்துதல். ஓகே, உணவை கடத்து. சரி, அப்போ துணை வளர்ச்சிக்கு பொறுப்பான இழையம் என்னது? மாரிழையம். சரி, சீக்கிரம் எப்பயும் சொல்றதுதான் என்ன விஷயம்? எப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆன்சரை படிக்கணும். கேள்வியை மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸ் வர தேவையில்லை. கிளாஸ் வர தேவையில்லை, பேப்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட். பேப்பர் கிளாஸ் நோக்கமே என்னது? ஆன்சரை தான் படிக்கணும். ஆன்சர் தான் படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, எல்லா பாஸ் பேப்பரும் நான் தான் சொல்றது. எல்லா பேப்பர்ஸும் செய்யும் போதும் ஆன்சர்ஸை தேடி படிங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, ஆன்சர்ஸ் கட்டாயம் முக்கியமானதா. ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு நொதியத்தின் தொழிற்பாடு பல்வேறு காரணிகளை சார்ந்துள்ளது. அத்தகைய ஒரு காரணி குறித்து நொதிய தொழிற்பாட்டின் மாறல் வரைபில் காட்டப்பட்டுள்ளது. சரியா, நொதிய தொழிற்பாட்டு மாறல் வரைபில் என்ன செஞ்சிருக்காங்களா? காட்டியிருக்காங்களா? ஓகே, இங்க இக்காரணி யாதுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வரைவை முதல் பாருங்க. நுழைய தொழிற்பாடு அதிகரிக்குது. நுழைய தொழிற்பாடு இந்த பக்கம் காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அதிகரிச்சுட்டு ஒரு கட்டத்துல அப்படியே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் போக முடியல. இந்த பக்கம் காரணி இருக்கு. இந்த காரணி என்னங்கிறது தான் இங்க கேள்வி. சரியா,
ஓகே, இந்த கிராஃபுக்கு பொருத்தமான காரணி என்னங்கிறது தான் இங்கே கேள்வியா இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நொதிய தொழிற்பாடு. சரி, முதலாவது ஆன்சர் பாருங்க, pH. என்ன நடக்கும்? pH pH வந்து இப்போ பாருங்க, இங்கே வந்து என்ன செய்றாங்க, ஒரு காரணி வந்து அதிகரிக்கிறத காட்டுறாங்க, pH. இப்போ இந்த இடத்துல pH போட்டு பார்ப்போம், pH. சரியா? pH வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நொதிய தொழிற்பாடு அப்படிங்கும்போது pH ஆனது அதிகரிக்கும் போது நொதிய தொழிற்பாடு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒண்ணுமே ஆகாது, அதாவது இல்லாமல் போயிடும். சரி, அதாவது pH வந்து ஒவ்வொரு நொதியத்துக்கும் ஒரு அந்த ஒப்டிமம் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? சரி, சிறந்த pHன்னு ஒன்று இருக்கும். அந்த pHல தான் என்ன செய்யும், நொதியத்தின் தொழிற்பாடு சரியா இருக்கும். அதை தாண்டி கூடுதலாவோ இல்லாட்டி குறைஞ்சோ ஆகும்போது என்ன செய்யும், இங்கே நொதியத்தின் வடிவமைப்பு வந்து மாறும். நொதியத்தின் வடிவமைப்பு என்ன செய்யப்படும், மாறும். சரி, செயலிழக்கும். அந்த இடத்துல என்ன செய்யாது, எந்த ஒரு தொழிற்பாடுமே நடைபெறாது. ஓகே, அப்போ pH வந்து எப்போதுமே என்னத்துல இருக்கணும், ஆப்டிமம் பாயிண்ட்ல இருக்கணும். ஆப்டிமம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்டிமம்ங்கிற word. சிறந்த. சரி, அந்த ஒரு இதில் இருக்கணும், கூடயும் இயலாது குறையும் இயலாது. ஓகே, அப்பதான் நொதி தொழிற்பாடு சரியா நடக்கும். இங்கே காரணி வந்து என்ன செஞ்சுட்டு போகுது, அதிகரிச்சுட்டு போகுது. சரி, அதிகரிச்சுட்டு போது இப்படி ஒரு கிராஃப் இருக்காது. ஓகே, சிறந்த ஒரு pHல மட்டும்தான் அவர் இருப்பார், வேலை செய்வார். சரியா? அடுத்து பாருங்க, வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நொதியை முன்னே சேர்க்க இது பண்றீங்க, நொதிய தொழிற்பாடு வந்து எப்படி இருக்கும்? வெப்பநிலை அதிகரிச்சா என்ன செய்யும்? இங்கேயும் இப்படித்தான், வெப்பநிலைக்கும் ஒரு ஒப்டிமம் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நொதியத்துக்கும் ஒரு செயல்திறன் சரியா, அந்த செயல்திறனுக்கான ஒப்டிமம் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். சரி, அந்த ஒப்டிமம் பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்யும், அதாவது நொதியம் என்ன செஞ்சுட்டு போகும், வேலை செஞ்சுட்டு போகும். அதாவது இப்படி இருக்கும் கிராஃப். பாருங்க, இப்போ இந்த பக்கம் என்ன செஞ்சுட்டு போகுது, வெப்பநிலை இந்த பக்கம் கூடிட்டு போகுது. இங்கே நொதியத்திட்ட தொழிற்பாடு இருக்கு. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிச்சுட்டே போகும். சரி, அதிகரிச்சுட்டே போகும். ஆனால் வெப்பநிலை ஒரு கட்டத்தை தாண்டி ரொம்ப அதிகரிக்கும் போது என்ன செய்யும், செயற்பாடு அது செயலிழக்க தொடங்கும். ஓகே, ஸோ இதுவும் இந்த கிராஃப் அப்படித்தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, உப்புட செறிவு. உப்புட செறிவு வந்து அதிகரிக்கும் போது என்ன செய்யும், நொதியத்திட கட்டமைப்பு என்ன செய்யலாம், மாற்றம் அடையலாம். உப்புட செறிவு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கட்டமைப்பு மாறும். சரி, அப்போ நொதியத்திட தொழிற்பாடு இருக்காது. கட்டமைப்பு மாறுனுச்சுன்னா எங்க நொதியத்திட தொழிற்பாட்டுக்கு போகுது. ம் அடுத்து பாருங்க, விளைபொருள் செறிவு. விளைபொருள், நீங்க கிடைக்கக்கூடிய விளைபொருளோட செறிவு வந்து அதிகரிக்கும் போது என்ன செய்யும், நொதியத்திட செயல்பாட்டை வந்து மந்தத்தன்மையாக்கும். சரியா? நொதியத்திட செயல்பாடு என்ன செய்யும், மந்தத்தன்மை ஆக்கும். சரியா? ஓகே, அப்போ நொதியத்திட செயற்பாடு மந்தத்தன்மை ஆக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, கீழ்ப்படை செறிவு. சரி, கீழ்ப்படையிட செறிவு என்ன செய்யும், அதிகரிக்கும் போது, கீழ்ப்படையிட செறிவு அதிகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன செய்யும், நொதியத்திட தொழிற்பாடு நடந்து அதுக்கு பிறகு என்ன செய்யாது, கீழ்ப்படை செறிவு அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யாது, அப்படியே ஒரு கட்டத்தில் இப்படி ஆயிரும். சரி, ஒரு ஒரு லெவலில் தாண்டி போகாது, ஒரு அளவு தாண்டி போகாது. சரி, கீழ்ப்படையின் செறிவு அதிகரிக்கும் போது என்ன செய்யும், நொல்படை அதாவது நொதியத்திட தொழிற்பாடும் அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது என்ன செய்யாது, அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, இப்படி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து பொருத்தமானது என்னதுக்கு, இந்த கீழ்ப்படை செறிவுக்கு. சரியா? ஆன்சர் எத்தனையாவது ஆன்சர், அஞ்சாவது ஆன்சர். சரியானாக்கள்? ஓகே, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் போடுங்க. அகவெப்ப தாக்கங்கள் தொடர்பான கூற்றுகள் தந்திருக்காங்க. அகவெப்ப தாக்கம்.
ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அகவெப்ப தாக்கங்கள் தொடர்பான சரியான கூற்று யாது? அகவெப்ப தாக்கங்கள் தொடர்பான சரியான கூற்று யாதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, எல்லா தனிப்படிமுறை தாக்கங்களும் அகவெப்ப தாக்கங்களாகும். சரி, அடுத்து பாருங்க, எல்லா படிமுறை தாக்கங்களும் அகவெப்ப தாக்கங்களாகும். அடுத்து மூன்றாவது கூற்று, தாக்கிகளின் சக்தி விளைபொருட்களின் சக்திக்கு சமனாகும். அடுத்து பாருங்க, தாக்கிகளின் சக்தி விளைபொருட்களின் சக்தியிலும் குறைவானதாகும். அடுத்து பாருங்க, தாக்கிகளின் சக்தி விளைபொருட்களின் சக்தியிலும் கூடியதாகும்னு சொல்றாங்க. ஓகே, பாருங்க, எல்லா அடிமுறை தாக்கங்களும் அகவெப்ப தாக்கங்கள். ஸோ தாக்கம் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன இருக்கலாம்? அகவெப்ப தாக்கமும் இருக்கலாம், புறவெப்ப தாக்கமும் இருக்கலாம். அப்போ எல்லா தாக்கங்கள் அப்படின்னு நாம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. குறிப்பிட்டு ஏதாவது ஒரு தாக்கம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால இங்க எல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாங்கிற வேர்டு என்ன செய்யாது, அதுக்கு பொருத்தமானதா இருக்காது. ஓகே, அடுத்து பாருங்க, தாக்கிகளின் சக்தி விளைபொருட்களின் சக்திக்கு சமனாகும்னு சொல்றாங்க. சரி, அகவெப்ப தாக்கம் அல்லது புறவெப்ப தாக்கத்துல சக்தி என்ன செய்யணும், ஒன்றும் மாற்றம் அடையும். எப்படியுமே சமமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும் அங்க. ஓகே, அப்போ எத்தனையாவது ஆன்சர்? மூணாவது ஆன்சரும் என்ன செய்யாது, அங்க வராது. ஓகே, அடுத்து நாலாவது ஆன்சர் பாருங்க, தாக்கிகளின் சக்தி விளைபொருள்களின் சக்தியிலும் குறைவானதாகும். சரி, தாக்கிகளோட சக்தி விளைபொருள்களின் சக்தியிலும் என்ன செய்யும், குறைவானதாகும். ஓகே, அப்ப அடுத்து அஞ்சாவதையும் பார்த்துரும், தாக்கிகளின் சக்தி விளைபொருள்களின் சக்தியிலும் என்னவோ கூடுதலாகும்னு சொல்றாங்க. சார் எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. சார் மூணாவது ஆன்சர் பல்படி தாக்கங்கள் நடைபெற்றா அதுக்கு இப்படி வரையலாதா சார் சார்? மூணாவது ஆன்சரா ரெண்டாவது ஆன்சரா? இல்லை இல்லை, மூணாவது ஆன்சர் கேட்குறேன் சார். தாக்கிகளின் சக்தி விளைபொருள் சக்திக்கு சமனாகும். பல்படி தாக்கங்கள் நடந்தா சார்? ஓகே, பல்படி தாக்கங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு தாக்கம் ஒன்று சொல்லும்போது நம்ம அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு தாக்கத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு இங்க எல்லாம் தானே சொல்றாங்க, பொதுவான கூட்டு தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? ஓ சரி, அப்ப எத்தனையாவது ஆன்சர் வரும்? அகவெப்ப தாக்கங்கள் அப்படிங்கும்போது என்ன செய்யும், தாக்கம் ஒன்று நடந்து என்ன நடக்கும்? அதுக்கு எத்தனையாவது ஆன்சர்? நாலாவது ஆன்சர். சரி, தாக்கிகளின் சக்தி விளைபொருட்களின் சக்தியிலும் என்ன வரும், குறைவானதா இருக்கும். சரி, அப்ப என்னவா இருக்குது, தாக்கிகள் சக்தி விளைபொருட்களின் சக்தியிலும் குறைவானது அப்படின்னு சொன்னால் அகவெப்ப தாக்கம் என்ன செய்யுது, வெளியில இருந்து இன்னொரு சக்தியை என்ன செய்யுது, உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுது. ரைட்டா? தாக்கிகளோட சக்தியை விட வந்த விளைபொருட்களோட சக்தி என்னவா இருக்கும், குறைவானதா இருக்கு. ஓகே சார், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏழாவதுக்கு சொல்லுங்க பாப்போம். தாக்க வீதத்தை வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த சவுண்ட் படம் எங்கடா பார்த்துருக்கீங்க? இந்த சவுண்ட் பாடு. ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் எத்தனையாவது ஆன்சர்? ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்க, பின்வரும் தாக்கத்தை கருதுக அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 2:O2. ஓகே, O2 இருக்கு, அடுத்து 2:O இருக்கு. சரி, இப்போ இதுக்கு நாம தாக்க விதம் எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் எப்படி எழுதுறோம், A+B+Cன்னு எழுதுவோம். சரி, இப்போ தாக்க விதம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்க போகுது, பீசமான பெருமதியை வச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னால், பீசமான பெருமதியை வச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னால் அரை
டெல்டா ஏ அதன் கீழ் டெல்டா டி சமன் பி டெல்டா டி பிளஸ் அரை டெல்டா சி டெல்டா டி. சரி, இப்படி வரப்போகுது. சரி, இப்போ இதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இந்த கேள்விக்கான ஆன்சரை சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ பாருங்க, மேற்குறித்த தாக்கம் தொடர்பான சரியான கூற்று யாதுன்னு கேட்குறாங்க. மேற்குறித்த தாக்கம் தொடர்பான சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. சரி, தாக்கத்தின் வீதம் ஓயின் உற்பத்தி வீதத்திற்கு சமனாகும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, H2O2வின் நுகர்ச்சி வீதம் O2வின் உற்பத்தி வீதத்திற்கு சமனாகும். சரி, அடுத்து பாருங்க, O2வின் உற்பத்தி வீதம் H2O2வின் நுகர்ச்சி வீதத்திலும் கூடியதாகும். சரி, அடுத்து பாருங்க, O2வின் உற்பத்தி வீதம் H2Oவின் உற்பத்தி வீதத்திற்கு சமனாகும். ஓகே, அடுத்து பாருங்க, O2வின் உற்பத்தி வீதம் H2Oவின் உற்பத்தி வீதத்திலும் கூடியதாகும். ஸோ உற்பத்தி வீதத்தை பத்தி சொல்றாங்க. சரி, உற்பத்தி வீதம், நுகர்ச்சி வீதம், தாக்க வீதம் இவ்வளவுதான் இருக்கு. சரி, பாருங்க, உற்பத்தி வீதத்தை பத்தி பார்க்கும்போது இதுங்கள் சமனாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன், இங்க பாருங்க, இங்க அரை, இங்க ஒரு ஒன்று, ஸோ இங்க ஒரு அரைன்னு இருக்காரு. சரி, அப்போ இந்த O2 H2Oக்கு சமனா இருக்காது. சரி, இந்த O2 அதே போல இங்க நுகர்ச்சி இல்லாட்டி உற்பத்திக்கு H2O2க்கு சமனா இருக்காது. ஓகேவா? சரி, அப்போ இதுல என்ன செஞ்சிடலாம், இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஓகே, பாருங்க, அப்போ தாக்கத்தின் வீதம் எதை வச்சு சொல்லலாம், இந்த O2வின் உற்பத்தி வீதத்துக்கு சமனாகும்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ தாக்க வீதம், இதுல உற்பத்தி வீதம், இந்த O2 உற்பத்தி இதுதான், இந்த பி, அதாவது இந்த டெல்டா பி அதன் கீழ் டெல்டா டி இருக்கு தானே, இப்போ இதைத்தான் சொல்றாங்க. இதுக்கு என்னவா இருக்கும், சமனா இருக்கும்னு சொல்றாங்க. சரிதானே? அப்போ தாக்க வீதம்னு நாம எழுதுனா, தாக்க வீதம் எப்படி எழுதலாம், டெல்டா பி டெல்டா டின்னு எழுதலாம். அப்போ இது என்னது, முதலாவது கூற்று சரியான கூற்று. இல்லைங்க, இந்த தாக்க வீதம் கோவையை வச்சு எழுதிட்டு நீங்க செஞ்சிருக்கலாம். சரியானாக்கள்? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, எட்டாவது கேள்வி வந்து பாருங்க, அதை விட்டுருங்க. சரியா, எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓப்பன் கேள்வி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல எல்லாம் சரிங்கிற மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஒன்பதாவது கேள்வி. ஆன்சர் போட்டு விடுங்க பாப்போம். ஓகே, பாருங்க, அமினோ அமிலங்கள், புரதங்கள் ஆகியன தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, அமினோ அமிலங்கள் பெப்டைடு பிணைப்புகளுடன் இணைக்கப்பட்டு புரதங்களை உருவாக்குகின்றன. அடுத்து, இரு வேறுபட்ட புரதங்களில் ஒரே அமினோ அமில தொடர் இருக்கலாம். அடுத்து பாருங்க, சில புரதங்கள் கார்போஹைட்ரேட் மூலக்கூறுடன் இணைந்து கிளைக்கோ புரதங்களை உற்பத்தி செய்யும். ஓகே, ஸோ இதுல சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இதுல சரியானது எதுன்னு கேட்குறாங்க. எது சரியானது? அமினோ அமிலங்கள்,
பாருங்க எப்படி இருக்கும், கட்டமைப்பு எப்படி இருக்கும்? H2N சி மேல R1 இருக்கும், COOH இருக்கும், அடுத்து கீழே H1 இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருக்கும்? இதெல்லாம் சேர்ந்தா என்னது உருவாகுது? ஒரு அமினோ அமில மூலக்கூறுன்னு உருவாக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர் கூட்டம் மாறுறனால என்ன செய்யும்? வேறுபட்ட இதுகள் இருக்கு. இந்த ஆர் கூட்டம் என்ன செய்யும்? மாறுகின்றனால் என்ன செய்யும்? ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட அமினோ அமிலங்கள் இருக்கும். சரி, அப்ப பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும், இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பெப்டைடு பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட புரதங்களை உருவாக்குகின்றன. சரியான குற்றம் இல்லையா? என்ன செய்யும்? சரி. சரியான கூற்று. பெப்டைடு பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட என்ன செய்யும்? புரதங்களை வந்து உருவாக்கும். சரி, அடுத்து பாருங்க, இரு வேறுபட்ட புரதங்களில் ஒரே அமினோ அமில தொடர் இருக்கலாம். இரு வேறுபட்ட புரதங்கள் ஒரே அமினோ அமில தொடர் இருக்குமா? சான்ஸ் இருக்கா? இல்ல, இல்ல, வாய்ப்பில்லை. ஆர் மாறுறதுனால என்ன செய்யலாம்? வேற வேற கூட்டங்கள் இருக்கும், வேற வேற அமினோ அமிலங்கள் இருக்கும், வேற வேற கூட்டங்கள் இருக்கு. அப்ப அதால இரு வேறுபட்ட புரதங்கள்ல ஒரே அமினோ அமில தொடர் இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்து பாருங்க, கார்போஹைட்ரேட் மூலக்கூறுடன் இணைந்து என்ன செய்யும்? கிளைக்கோ புரதங்களை என்ன செய்யும்? உற்பத்தி செய்யும். சியும் என்னது? சரியான கூற்று. ஓகே, அப்போ 9வது கேள்விக்கு ஆன்சர் என்னது? ஏயும் சியும் என்னது? சரி. சரியானாக்கள். ஓகே, அடுத்து 10வது கேள்வி. ஓகே, பாருங்க, சில பல்பகுதிய விளைபொருட்களில் உற்பத்தியில் ஒரு நிரப்பியை சேர்ப்பதன் நோக்கம் யாது? இதுக்கு நீங்க பல்பகுதி உற்பத்தி விளைபொருள்லாம் போக தேவையில்லை. சரி, நீங்க பொதுவாகவே ஈஸியா செய்யலாம். நிரப்பி அல்லது நிரப்பு பொருள் அப்படின்னு சொன்னா என்னது? என்ன மீனிங் அதுல? ஒரு இடைவெளியை நிரப்புதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஈட்டைக்காக்களுக்கு தெரியும் நிரப்பு பொருள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. என்னது? நிரப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு இடைவெளியை நிரப்பு போறோம், அவ்வளவுதான். சரியா? அப்ப பாருங்க, ஒரு நிரப்பியை சேர்ப்பதன் நோக்கம், முதலாவது ஆன்சர் தராங்க, ஒரு நல்ல முடிப்பை பெறுதல், விளைபொருளை மென்மையாக்கல், உற்பத்தி கிரயத்தை குறைத்தல், விளைபொருள் தீப்பற்றுவதை மந்தமாக்கல், உற்பத்தி செயல்முறையை எளிதாக்கல். சரியா? ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட பாருங்க எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மைக்குமே நிரப்பியை வந்து ஒரு நிரப்பி ஒன்று இடையில சேர்க்கறதன் பிரதான நோக்கம் என்னது? உற்பத்தி கிரயத்தை வந்து நாம குறைக்கிறது தான். சரி, என்ன செய்யுது? கலப்படம் ஒண்ணுதான். அது மீனிங் என்னது? கலப்படம். இப்போ நம்ம அரிசியில கொண்டு வந்து மணல எல்லாம் கல்லெல்லாம் போட்டுக்கணும், அந்த மாதிரி தான். என்ன செய்யுது? கலப்படம். சரி, ஒரு மஞ்சள் தூள் மொத்தமாக இருக்கும். என்னது? என்னடப்பா விலங்குல எனக்கு யார் பேசுனது? ஓகே, அப்ப என்ன செய்யும்? ஒரு கலப்படம் இல்லாட்டி ஒன்று சேர்க்கறதுக்கு காரணம், ஒரு நிரப்பு பொருள் அப்படிங்கிறது என்னது? உற்பத்தியில கிரயத்தை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யும்? பயன்படுத்துவோம். ஓகே, சரியானாக்கள். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பிள்ளை எடுக்கிறது இல்லை, பிள்ளை எடுக்கிறதே இல்லை. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு உற்பத்தி செயல்முறையில்
சரியா? ஒரு உற்பத்தி செயல்முறையில் மிக்க புறவெப்ப தாக்கத்தை பயன்படுத்தும் போது மிக்க புறவெப்ப தாக்கத்தை பயன்படுத்தும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆன்சர்ஸ் பாருங்க. தாக்கிகள் விரைவாக கலக்கப்படுதல் வேண்டும். எல்லா தாக்கிகளும் ஒரே தடவையில் சேர்க்கப்படல் வேண்டும். செயல்முறை விரைவுபடுத்துவதற்கு வெப்பம் வழங்கப்படுதல் வேண்டும். தாக்கி கலவை எப்போதும் குளிர்ச்சியாக்கப்படுதல் வேண்டும். தாக்கிகள் படிப்படியாக சேர்க்கப்பட்டு நன்றாக கலக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர்ஸ் தாக்கியல் படிப்படியாக சேர்க்கப்பட்டு நன்றாக கலக்கப்பட வேண்டும். ஓகே. இந்த புற வெப்ப தாக்கம் உள்ள நீங்க கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் ஒரு 5 சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புற வெப்ப தாக்கத்தை நீங்க செய்ய போறீங்க. செய்யற இடத்துல இருக்க நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 5. சூழல் வெப்பநிலை. சூழல்ட வெப்பநிலை. ஒரு சூழல்ட வெப்பநிலை புற வெப்ப தாக்கத்துல எப்படி செல்வாங்க சொல்லுது? என்னடா சூழல்ட வெப்பநிலை ஒரு புற வெப்ப தாக்கத்துல எப்படி செல்வாங்க சொல்லுது? ரக்ஷிதா. ஓகே. தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ முதலாவது நீங்க கலக்கிற மூலப்பொருளை மெதுவா கலக்கணும். ஓகே. முதல் என்ன செய்யணும்? கலக்கிற நீங்க மூலப்பொருளை என்ன செய்யணும்? மெதுவா கலக்கணும். சரியா? ஏன்னா புற வெப்ப தாக்கம் அப்படிங்கிறது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட. புற வெப்ப தாக்கம் அப்படிங்கும்போது என்ன செய்யும்? வெடிக்க பார்க்கும். சரி. அடுத்து நீங்க பயன்படுத்துறது ஒன்று செராமிக் இல்லாட்டி செராமிக் இல்லாட்டி கண்ணாடி மாதிரி பாக்ஸில் அந்த மாதிரி இதில் தாக்கங்களை செய்யும்போது நல்லது. அப்படி அதாவது வெப்பத்தை தாங்கக்கூடிய இதுகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கலன்களை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நல்லது. சரியா? இதுக்கடுத்து மூணாவது சூழல் வெப்பநிலை. சூழல் வெப்பநிலை எப்படி தாக்கம் செலுத்தும் அப்படின்னு சொன்னால் சூழல் வெப்பநிலை இல்லாட்டி வெப்பநிலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகரிக்கும் போது புற வெப்ப தாக்கம் என்ன செய்யும்? நடக்கிற வீதமும் அதிகரிக்கும். சரி. அதனால ஒரு குளிரான இல்லாட்டி ஒரு அறைக்குள்ள இருந்து நீங்க இந்த தாக்கத்தை செய்யறது நல்லது. ஓகே. அடுத்து பாதுகாப்பு சாதனங்கள் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டி வரும். ஓகேவா? அப்போ அடுத்து தாக்கிகளை சேர்க்கும்போது என்ன செய்யணும்? மெதுவா சேர்க்கணும். சரியா? மெதுவா சேர்க்கணும். ஓகே. ஸோ இதுல ஆன்சர் எத்தனை? எத்தனையாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். சரியா? தாக்கிகள் படிப்படியாக சேர்க்கப்பட்டு நன்றாக என்ன செய்யப்படும்? கலக்கப்படுதல் வேண்டும். ஓகே. ஸோ இதெல்லாம் தேவைப்பட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலக்கும்போது என்ன செய்யணும்? வலிமையான தாக்கியை என்ன செய்யணும்? மெதுவா கலக்கணும். வலிமையான தாக்கியை மெதுவா கலக்கணும். ஓகே. அடுத்தது 12வது ஆன்சர். ஓகே. பாருங்க.
சவர்க்கார உற்பத்தியில் உண்டாகும் கிளிசரோல் அகற்றப்படுவது. சொல்றாங்க பாருங்க, ஆவியாக்கலின் மூலம், மையணிக்கலின் மூலம், ஓர் இளஞ்சூடான ஒரு வழிப்பாய்ச்சலை பிரயோகிப்பதன் மூலம், ஒரு புற அமுக்கத்தை பிரயோகிப்பதன் மூலம், ஒரு NaCl கரைசலுடன் கலப்பதன் மூலம். ஓகே. ஸோ என்னது, சவர்க்கார உற்பத்தியில் உண்டாகிற கிளிசரோல் அகற்றப்படுவது என்னதால? என்ன செய்வீங்க? கிளிசரோல் அகற்றுறதுக்காக NaCl சேர்ப்பாங்க. NaCl சேர்ப்பாங்க. சரியா நகல்? ஓகே. சவர்க்கார உற்பத்தி ஒரு பார்த்துருப்போங்க. இருக்கும் சம்டைம் ஸ்ட்ரக்சரல்ல சொல்ல முடியாது, தாக்கத்தோட சம்மந்தப்பட்டமான கேள்வி அப்படிங்கிறனால சில நேரத்தில் எஸ்ஐக்கு இல்லாட்டி ஸ்ட்ரக்சருக்கு இந்த முறை கொடுக்கலாம். சரி, எதுக்கும் நான் ஃபைனல் பேப்பர் ஒரு தடவை அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஃபுல்லாக ஒரு தடவை சொல்கிறேன். சரி. ஸோ போன முறை நான் ஒரு தடவை கெஸ் பண்ணியிருந்தேன். போன முறை வரலாங்கிற மாதிரி எதிர்பார்த்த கேள்வி ஒன்று, பட் போன முறை எம்சிக்குள்ள வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரி, நான் மறந்துட்டேன், கொஞ்சம் ஒருக்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சாற்று எண்ணெய்கள் அப்படின்னு இருக்காங்க. சரியா? சாற்று எண்ணெய்கள். சரி, பாருங்க, நீருடன் கலக்காத ஆவிப்பரப்புள்ள சேதன சேர்வைகளாகும். அடுத்து, நீரிற் கரையும் ஆவிப்பரப்புள்ள தொகுப்பு சேதன சேர்வைகளாகும். அடுத்து, தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆவி பரப்பற்ற சேதன சேர்வைகளாகும். அடுத்து, தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் நீருடன் கலக்காத ஆவி பரப்புள்ள சேதன சேர்வைகளாகும். தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் நீருடன் கலக்காத ஆவி பரப்பற்ற சேதன சேர்வைகளாகும். சரியா? இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது, சரி, கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்க கட்டாயம் கேள்வியை நல்லா வாசிக்கணும். சரி, கேள்வி இதுல பாருங்க, கேள்வியை விட இதுல ஆன்சர்ஸ் நல்லா வாசிக்கணும். சரி, எல்லாமே ஒரே மாதிரியான ஆன்சர்ஸா இருக்கு. சரி, அப்போ ஆன்சர்ஸ் என்ன செய்யணும்? நீங்க நல்லா கிளியரா தெளிவா வாசிக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்ல தெளிவா ஆன்சர்ஸ் வச்சு பழங்க. ஓகே. ஸோ இதுக்கு பொருத்தமான ஆன்சர் என்னது? நீருடன் கலக்காத ஆவி பரப்புள்ள தாவரங்களிலிருந்து பெறப்படும் எண்ணெய். எத்தனையாவது ஆன்சர்? எத்தனையாவது ஆன்சர்? 13க்கு 4வது. 4வது ஆன்சர். சரி, சாற்று நீங்கள் எங்க இருந்து எடுப்பீங்க? என்ன இருந்து எடுப்பீங்க? தாவரங்கள். தாவரங்கள்ல என்னென்ன பாகங்கள் பயன்படுத்துவீங்க? தண்டு, இலை. ஓகே. தண்டு, இலை, பூ, இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்து 14க்கு. ஓகே, 14 பாருங்க. நான் போன முறை ஒரு பேப்பர்ல இது பார்த்த ஞாபகம் இருக்கு. இதை பார்த்தாக்கள் போன முறை நம்ம இதை படிச்சோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டீப்பாவே சொல்லி தந்தேன். அதுல கட்டமைப்பு ஞாபகம் இருக்கா? ம் உஸ்மான், ஞாபகம் இருக்கா? ஓகே, பாருங்க, ஏபிசி ஆகிய பல்பகுதி பதார்த்தங்களின் மூலக்கூற்று ஒழுங்கமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. சரி, ஆன்சர்ஸ் போட்டுருங்க. மூலக்கூற்று ஒழுங்கமைப்பு சொல்லியிருக்காங்க. ஏ பளிங்குருவானதும் ஊடு காட்டுவதுமாகும். பி குறைப்பளிங்குருவானதும் ஒளி புகாததுமாகும். சி பளிங்குருவற்றதும் ஒளி புகாததுமாகும். ஏபிசி ஆகியவற்றின் ஊடுகாட்டும் இயல்புகள் வரிசை ஏபிசியில் மாறுகின்றன. ஏபிசி ஆகியவற்றின் பளிங்குரு இயல்புகள் வரிசை ஏ பி சி அப்படின்னு மாறுகின்றன சொல்லியிருக்காங்க. எது சரியானது? எதனாவது ஆன்சர் 14க்கு? ம் அந்த பளிங்குரு இயல்பு வரிசை எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. சரி.
பளிங்கு வரிசை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எத்தனாவது ஆன்சர்? அஞ்சாவது ஆன்சர். ஓகே, போன கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா? அதில் போன பேப்பர் பார்க்கும்போது இதை நான் ஃபுல்லா என்னென்ன மாதிரி இது என்னென்ன கட்டமைப்பு எப்படி இருக்கும், ஆஹ், என்னென்ன பொருட்கள் பல்பொதியம் கூட்டல் பல்பொதியம் ஓ அதில் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ கிளாஸ் ஒன்றில் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு.